மதிமுக சார்பில் போட்டியிடுவோர் நாளை ஒரு நாள் விருப்ப மனுக்களை பெற்று அளிக்கலாம் என்று மதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. விவரங்களோடு நேரடியாக செய்தியாளர் லிபிகா விவரம் என்ன? தேவப்பிரியன், 2026 சட்டமன்ற தேர்தல்ல மதிமுக சார்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில அங்கம் வகிக்கின்றது. இந்த வகையில் தற்போது மதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய விரும்பக்கூடிய நிர்வாகிகள் நாளைய தினம் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய மதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை போட்டியிடுவதற்கான அந்த விருப்ப மனுக்களை 1000 ரூபாய் கட்டணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என தற்போது தலைமை அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று பொது தொகுதிக்கு 25,000 ரூபாய் கட்டணத்தையும், தனி தொகுதியை பொறுத்தவரை 10,000 ரூபாய் கட்டணமும் செலுத்தி பிற்பகல் 3 மணிக்குள்ளாக அந்த அமைப்பு செயலாளர் குருநாதன் அவர்களிடம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தெரிவித்திருக்கின்றது. நாளை ஒரு நாள் மட்டும் அந்த விருப்ப மனு என்பது விநியோகம் செய்யப்பட்டு நாளைய தினமே வேட்பாளர்களுடைய அந்த பெயர் என்பது அறிவிக்கப்பட இருக்கின்றது. பிற்பகல் 3:30 மணி அளவில் ஆட்சி மன்ற குழுவினர் முன்னிலையில் வேட்பாளர்களுடைய விண்ணப்பங்கள் முழுவதுமாக ஆய்வு செய்யப்பட்டு அதில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த பெயர்கள் உடனடியாக அறிவிக்கப்படும் என மதிமுக தலைமை அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக மதிமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் 4 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான விண்ணப்ப விநியோகம் என்பது நாளைய தினம் தொடங்க இருக்கின்றது. நாளை 12 மணிக்குள் தலைமை அலுவலகத்தில் அந்த விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம் என தற்போது தலைமை அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.